காலை மன்னா ஏப்ரல் 22. குளிர்ந்து போன பழைய விசுவாசி, இத்தனை வருஷங்காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. லூக்கா 15:29. இந்த மூத்த மகனை இந்நவீன காலத்தில் குளிர்ந்து போன நிலையிலிருக்கும் பழைய விசுவாசிக்கு நாம் ஒப்பிடலாம். இத்தனை வருஷங்காலமாக நான் உனக்கு ஊழியம் செய்தேன் என்று அவனுக்கு தன் பல வருட அனுபவத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஏதுவிருக்கிறது. அவன் முழுவதும் தன்னாலே தான் நிரப்பப்பட்டவனாக தன்னை கொண்டே தன்னை பொதித்திருக்கிறான். உள்ளே வந்து மகிழ்ச்சியான ஐக்கியத்தில் பங்கு பெறும்படி அவனது அன்பின் தகப்பனானார் அவனை வருந்தி அழைத்த போதிலும் அவனோ அவரிடம் தர்க்கிக்கிறான். நான் ஒரு காலமும் உமது கற்பனையை மீறாதிருந்தேன் என தன் தகப்பனாரிடம் அவன் கூறுகிறான். அவன் தன்மேல் கரிசனை உள்ள தகப்பனின் வருந்தி அழைக்கும் வேண்டுதலுக்கும் கூட கீழ்ப்படியாதிருப்பதை காண்கையில் இந்த மூத்த மகனின் ஆணவம் மிக்க வார்த்தைகளை யார்தான் நம்பக்கூடும்? பெரும்பாலும் தங்களை குறித்து மேன்மையாக பேசும் எவருமே இப்பரிசேயனைப் போல் வெறுமையாகவே காணப்படுவர். அவன் தன் தகப்பனாரிடம் கூறும் புகாரை பாருங்கள். என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீ ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அன்பான வாசகரே, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை உங்களால் மகிழ்ச்சியாய் அனுபவிக்க முடியவில்லையெனில் உங்களுக்கு வேறு எங்கேயோ நட்பும் மகிழ்ச்சியான கொண்டாட்டமும் இருக்கிறது என்பதே அதன் பொருளாகும். நீங்கள் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக ஆசைப்பட்டால் தகப்பன் வீட்டில் உள்ள இன்னிசை, நடனம் முதலியவற்றை உங்களால் ஒரு காலம் இன்பமாய் அனுபவிக்க முடியாது. இன்னிசையும் நடனமும் முடிவுறும் வேளையில் கொழுத்த கன்றின் விருந்தும் ஏறக்குறைய முடிந்து ஏதோ கொஞ்சம் மீதியாய் இருக்கும்போது ஒருவேளை அந்த மூத்த மகன் கடைசியாக உள்ளே போயிருந்திருக்கலாம். இது ஆலயத்தில் முடிவாக கடைசி இருக்கையை தேடி செல்லும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாயிருக்கும் ஒருவனின் நிலையை சித்திகரிக்கிறதன்றோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, April 22nd, 2026. Cold, old believer. Lo, these many years do I serve thee, neither transgressed I at any time thy commandment, and yet thou never gavest me a kid, that I might make merry with my friends. Luke chapter 15, verse 29. This elder son could be a type of the modern, cold, old believer. He has a seniority of many years to boast about. Lo, these many years do I serve thee. He is full of himself, wrapped up in himself. Although his loving father entreated him to come in and join the joyful fellowship, he argues with him. Neither transgressed I at any time thy commandment. He says, how can anyone believe this arrogant statement of his, seeing he refused to obey even the entreaties of his caring father? Often those who speak highly of themselves are as empty as this Pharisee. Look at the complaint he makes to his father. Thou never gavest me a kid, that I might make merry with my friends. Dear child of God, if you cannot enjoy the fellowship of the saints, it means you have friendship and merriment elsewhere. If you long for a kid, which is worldly pleasures, you will never enjoy the fatted calf, music, and dancing, which stands for great spiritual blessings in the Father's house, the church. Perhaps the elder son finally did go inside, as the music and the dancing were coming to an end, and when the feast of the fatted calf was almost over and had only leftovers. Could this be the picture of the Sunday Christian, who finally, towards the end of the singing session, reaches for the back seat? May God bless you.